இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் பட்டர் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1/4 கிலோ வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இன்னைக்கு அதை வந்து கியூபா சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் வந்து 2 வந்து வேக வைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 7-8 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர், கஸ்தூரி மெத்தி, ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் கொத்தமல்லி, அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய். நான் இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டேன். இதுல வந்து இந்த பெருசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி, 2 பச்சை மிளகாய் வந்து இதுல போடும். இப்போ வந்து இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். அவ்வளவு நேரம் வெந்தா போதும். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வேக வச்சதை வந்து திறந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் வத்தணும். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நம்ம கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுல திரும்பி ஒரு 5 நிமிஷம், இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம வந்து இதை திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியோடயே சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம். இதை வந்து மிக்சி ஜார்ல வந்து நம்ம போடுவோம். நம்ம இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து பேஸ்டா அரைச்சிக்கணும். நம்ம வந்து அடுப்புல வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்ப வந்து கடாய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து வெடிச்சிடுச்சு. இப்போ வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து போடுறோம். மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. அப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து இதுல இஞ்சி பூண்டு நிறைய வேக வச்சு அரைச்சிருக்கிறதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்க்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கணும். 1 by 1 நம்ம சேர்க்கலாம். இப்ப வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மிளகாத்தூள் எல்லாம் வந்து கருகிடும். அதனால இப்ப வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. ஆனா அவ்வளவுதான். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இதுல ஊத்திடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணியை வந்து இதுல ஊத்திடலாம். ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தண்ணி வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த பேஸ்ட்ல வந்து உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப வந்து கொஞ்சமா சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க, மேல தெரிக்கும்.
இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீரை வந்து ஆட் பண்ணிடலாம். பன்னீர் போட்ட பிறகு பன்னீரை வந்து கிரேவியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி எடுத்து நல்லா கையில் நல்லா நசுக்கி போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிட்டு இந்த நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தலையும் அதில் போட்டுடணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து இதில் போட்டுடலாம். அப்படியே அது கூட ஒரு பச்சை மிளகா வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 2ஆ கீறி போட்டுருவோம். பன்னீர் பட்டர் பெப்பர் மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு, அப்புறம் வந்து பட்டர் நான்க்கு, அப்புறம் வந்து தேங்காய் பால் சாதம், இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.